ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு ஹாட் டாபிக் ஆனது வெளியாகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஜெயிச்ச அத்தனை அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய போவதாக ஒரு அதிர்ச்சி தகவல்களானது வெளியான அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திடீர்னு ஏன் இந்த முடிவு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தமிழகத்தில் தற்போது தேர்தல் நடந்து முடிவுகள் வெளியாகி தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்கள் பிடித்திருந்தது. 108 இடங்கள் ஜெயித்தாலும் வெற்றி பெறுவது இன்னும் கொஞ்சம் சீட்டுகள் தேவைங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஏன்னா முதலமைச்சர் சீட்டில் உட்காருவதற்கு 118 அமைச்சர்கள் இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி 108 இடங்கள் மட்டும்தான். இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. அதனால் கூட்டணிக்காக விஜய் அவர்கள் அலைமோதிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் அரசியலில் ஒவ்வொரு நாளுமே திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் வெளியாயிட்டே இருக்கு. இவர் முதலமைச்சர் ஆகாமல் தடுக்கிறது திமுக அதிமுகவுடைய சதி செயல் என்பது அனைவருமே ஷேர் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து உட்கார போகிறாங்களா? அது பயங்கரமான ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுது. அவங்க அப்படி ஆட்சியில் உக்காந்தாங்கன்னா தாவேகா அத்தனை பேருமே இந்த மாதிரி நாங்கள் ராஜினாமா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையான நியூஸ் தான் தற்போது வெளியாகிருக்கு. இது தாவேகா கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு இதுவாக சொல்லப்படுது. எதிர்பார்க்க, அதாவது இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுவது மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஓட்டு போட்டு மாற்றம் வேணும் அப்படின்னு ஜெயிக்க வச்ச கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறது அவ்வளவா இந்த தேர்தலில் அரசியல் களத்தில் நல்லதல்ல என்பது தெரிய வருது. ஸோ என்னென்னங்கிற நியூஸை இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நியூஸை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இது எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தாவேகா எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக அந்த கட்சி வட்டாரத்திலிருந்து தாள்கள் கசிந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தாவேகா எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணிக்கு பல கட்சிகளை அழைத்து வருகிறார். மெஜாரிட்டியை காட்டாததால் முதலமைச்சர் பதவி வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையே திமுக அதிமுக கூட்டணி சேர இருப்பதாக தாள்கள் கூறப்படுது. இந்நிலையில தான் தாவேகாவினருடைய இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுது. அதிமுக திமுக இணைந்து வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் என தமிழக ஆளுநர் அருளஹர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகக்கூடிய தாள்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. தாவேகா எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பயங்கரமான மாற்றமே வரும். தாவேகாவின் முடிவு இப்படி என்றால் சட்டமன்றம் சஸ்பெண்ட் செய்யப்படும். பின் பிரிவு 356 படி கலைக்கப்பட்டு தேர்தல் 1 வருடம் கழித்து நடத்தப்படும். இது குறித்து தாவேகா சொல்வது என்னவென்றால், அனைத்து எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் முற்றிலும் பொய்யானவை, யாரும் நம்ப வேண்டாம், நாங்கள் ஆட்சி அமைக்கோம் அப்படிங்கிற மாதிரி தாவேகா ஆட்சி சைட்லேருந்து தாள்கள் வெளியாகிருக்கு. அதனால் பெருசாக யாரும் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி கண்டிப்பாக நம்பலாம். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயம் வெளியாகும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, விடிவு காலம் வரணுன்ட்டு ட்ரை பண்ணுறோம், ஆனால் இப்படி ஒவ்வொரு டைமும் இப்படி ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ட்விஸ்டான விஷயமும் அரசியலில் சொல்லப்படுது. இது ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க.
தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் தமிழக அரசியலை முற்றிலும் புரட்டி போட்டிருந்தது நமக்கு தெரியும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சி பெரும் கட்சியாக, அதாவது தனித்த கட்சியாக உருவெடுத்து சுமார் 108 இடங்களில் பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களில் பெரும்பான்மை இல்லாததால் அந்த ஒரு இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போயிட்டுருக்கு. இந்த சூழலில் தான் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற வதந்திகள் கடந்த சில நாட்களாக தீவிரமாக பரவி வருது. இது தமிழக அரசியலில் வரலாற்ற முன்னொரு போதும் இல்லாத ஒரு பெரும் திருப்பமாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்கலரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு வேண்டினார். ஆனால் போதுமான ஆதரவு கடிதங்கள் இல்லை என்று ஆளுநர் கூறியதாக தாள்கள் வெளியாயிருக்கு. காங்கிரஸ் கட்சி தவேகாவுக்கு ஆதரவளித்த நிலையில் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவை தங்கள் நிலையை தெளிவுபடுத்தாத சூழலில் அதிமுக தரப்பிலிருந்து திமுகவோடு தொடர்பு கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகி தொடங்கியது. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவரை சந்தித்துவிட்டு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். கடவுள் ஆசீர்வாதத்தில் நல்லதே நடக்கும் என்று கூறியிருக்கிறார். மக்களுக்கான நல்லாட்சியை எடப்பாடி பழனிசாமி தருவார் என்று ஆலோசனை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுது. இதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொடர்கிறதா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தம்பிதுரை மறுத்துவிட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் தமிழக அரசியலை முற்றிலும் புரட்டி போட்டிருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சுமார் 108 இடங்களை பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை இல்லாததால் கிங் அசம்பிளி நிலை உருவாகி இருக்கு. இதனால தான் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதிரி செய்திகள் வெளியாகிட்டே இருக்கு. ஸோ இதில் இப்போ ஹார்ட் ஆஃப் த இது இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பிகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னும் சீக்கிரமாகவே ஆட்சி அமைப்பது யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். அது தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் தவேகாவுடைய இந்த ஒரு இதை தெரிஞ்சு கண்டிப்பாக தவேகா உறுப்பினர்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நியூஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு நியூஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.